நாம் பலமுறை திருப்பதி சென்று வந்திருப்போம். ஆனால், பலர் அந்த கோயிலினுடைய அமைப்பை சரிவர புரிந்து கொள்ளாமலேயே இருந்திருப்போம். அதாவது ஏதாவது ஒரு வண்டியிலோ, ஒரு வாகனத்திலோ ஏறி அமர்ந்து அந்த மலை உச்சியை அடைந்து திருப்பதி பாலாஜியை தரிசனம் செய்துவிட்டு திரும்பி விடுவோம். ஆனால், செல்லும் வழியிலே நாம் எத்தனை மலைகளை கடக்கின்றோம்? அந்த மலைகளுக்கு என்ன பெயர்? என்னென்ன மலைகளுக்கு என்னென்ன முக்கியத்துவம் இருக்கின்றது போன்ற பல விஷயங்களை நாம் கவனிக்க தவறிவிடுகின்றோம். ஒவ்வொரு முறை நாம் திருப்பதி பாலாஜியை தரிசிக்க செல்லும் பொழுதும் நாம் 7 மலைகளை கடந்து செல்கின்றோம். அவை சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, ஆஞ்சனாத்ரி, விருஷபாத்ரி, நாராயணாத்ரி, கடைசியிலாக வேங்கடாத்ரி என்ற இந்த 7 மலைகளை கடந்துதான் கடைசியில் நம் பாலாஜியை சென்று தரிசிக்கின்றோம். இந்த 7 மலைகளும் நம் உடம்பிலே இருக்கும் 7 ஆதார சக்கரங்களுக்கு இணையாகும். முதல் மலையான சேஷாத்ரி மலை என்பது நம்முடைய மூலாதாரத்தை குறிக்கின்றது. பிறகு படிப்படியாக எல்லா மலைகளையும் கடந்து நாம் அது ஆக்ஞா என்றும் 7வது சக்கரத்தை குறிக்கின்றது. அங்கு சென்றுதான் நாம் பாலாஜியை வழிபடுகின்றோம். இந்த இடத்திலே வாஸ்து படித்தான் இந்த கோயில் அமைந்திருக்கின்றது என்பதை நாம் மறக்கக்கூடாது. வடகிழக்கு மூலையிலே புஷ்கரணி தீர்த்தமும், தென்மேற்கு மூலையிலே இறைவனுடைய கருவறையுமாகத்தான் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. நமக்கு எத்தனை பேருக்கு இதெல்லாம் பார்த்து புரிந்து கொள்வதற்கான நேரம் இருந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. அடுத்த முறை நீங்கள் இந்த கோயிலுக்கு விஜயம் செய்தால் நிச்சயமாக இதை மனதிலே கொண்டு நீங்கள் இந்த கோயிலை சென்று அனுபவித்து பாருங்கள். உண்மையிலேயே இந்த 7 மலைகளுக்கும் சொந்தக்காரன் பூவராக சுவாமி. இந்த பூவராக சுவாமி என்பது இறைவன் வராக அவதாரம் எடுத்து கடலிலே ஒளித்து வைத்திருந்த பூமியை மீண்டும் வெளியில் கொண்டு வந்து வராக மூர்த்தியாக மாறுகிறார். இந்த பூவராக மூர்த்திக்கு தனிப்பட்ட ஒரு கருவறை அந்த வேங்கடாத்ரி மலையிலே 7வது மலையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வராகமூர்த்தியின் இடது துடையிலே லக்ஷ்மி தேவி அமர்ந்திருக்கின்றாள். நைவேத்தியம் கூட முதலில் இந்த வராகமூர்த்திக்கு கொடுக்கப்பட்ட பிறகுதான் நம்முடைய பாலாஜிக்கும் கொடுக்கப்படுகிறது. மீண்டும் இது போன்ற சின்ன சின்ன குறிப்புகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.